ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி வந்து முறுக்கு மாவு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து மிக்சியில் தான் செஞ்சேன், அதனால் வாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா 4 கப் அரிசி வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் நான் வந்து முறுக்கு மாவு செய்ய போகிறேன். நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஊற விட்டுருக்கேன். ஒரு 2 ஹவர் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். ஈரத்துணி வச்சு துடைப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. ரேஷன் அரிசி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடையில் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து வேணால் துடைச்சிக்கோங்க. ரேஷன் அரிசியில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப தூசி இருக்கும் அதில். இப்போ வந்து 2 ஹவர் நல்லா ஊறி இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு ஷாலில் போட்டு எடுத்துக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். நான் எல்லா அரிசியுமே இதில் போட்டு நான் வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி வைக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சேன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். நான் வந்து வெயிலில் காய வைக்க போகிறதில்ல, நான் ஃபேன் காற்றுல தான் நான் காய வைக்க போகிறேன். அதனால் நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வெயிலில் எடுத்துன்னு போய் காய வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு. நான் வந்து ஒரு பாய் போட்டு பாய் மேலே பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்து போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஈரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆறும். அதனால் நல்லா இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சுக்கோங்க வீட்டிலே காய வைக்கிறீங்கன்னா. ஒரு ஃபேன் காற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவராச்சும் நம்ம வந்து ஆற விட்டுக்கணும். வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு 1/2 ஹவர் நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சுக்கிட்டேன்னா நல்லா காஞ்சிடும். நான் வந்து வீட்டுக்குள்ளேயே காய வைக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து பரப்பி விட்டுக்கோங்க அரிசி. அப்போ தான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காயும். நான் வந்து மிக்சியில் போடுறதுனால நான் வந்து வீட்டுக்குள்ளேயே காய விட்டுக்கிறேன். வெள்ளை போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடும், மிக்சியில் அரைக்க முடியாது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப காஞ்சிடாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் காய வைக்கும்போது. நல்லா இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஆற விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மில்லில் முறுக்கு மாவு அரைக்கணுன்னா 1 kg இல்லைன்னா 2 kg நீங்கள் வந்து அரிசி ஊற வைக்கணும். நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சிக்கிட்டோன்னா நம்ம வந்து 1 கப் இல்லை 2 கப் கூட நம்ம வந்து அரிசி ஊற விட்டு நம்ம வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து கம்மியாக கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து மில்லில் அரைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2 கிலோவாச்சும் போடணும். பாருங்கள், நான் ஃபேன் போட்டு விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார ஜன்னலில் வெயில் வருது, அங்கே ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து காய விட்டுருக்கேன். பாருங்கள், வீட்டுக்குள்ளார நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து காஞ்சிருக்கு. இந்த மாதிரி நுணுக்கினீங்கன்னா நல்லா தூள் தூள் ஆகுது. இந்தளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா ஜன்னலில் வெயில் வரும், அந்த வெயிலுக்கே நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து காய விட்டுருக்கேன். சும்மா சூடாகட்டும்னு சொல்லிவிட்டு நான் வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 4 கப் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். நீங்கள் வந்து கப்போ டம்ளர் ஏதாச்சும் ஒன்று வந்து அளவாக வச்சுக்கோங்க. நம்ம இதில் தான் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு அப்புறமா பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை எல்லாமே அளக்க போகிறோம். அதனால் கப்பு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், 4 கப்பு போக இந்த அளவுக்கு வந்து அரிசி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம அழுக்கும் போது கொஞ்சம் சேர்ந்து கூட அளந்துருப்போம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து முழு உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அரிசி வந்து 4 கப் எடுத்து வச்சுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் சவுண்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சவுண்டு இருக்காது. இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ஜல்லடை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு பிடிக்கிறதுக்குன்ட்டு ஒரு ஜல்லடை இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து ஜலிச்சிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நைஸாக வந்து மாவு கிடைக்கும். இந்தளவுக்கு நான் வந்து மாவு அரைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஜலிச்சிக்கலாம். நான் வந்து கீழே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஜலிச்சிக்கிறேன். இந்த ஜல்லடையில் பார்த்திங்கன்னா பிளேட்டு வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து ரவைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அரிசிக்கு அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் மாவுக்குன்னு சொல்லிவிட்டு. மாவு ஜல்லடை பிடிக்கிற பிளேட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து நான் அரைச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஜலிக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து குரணையாக கிடைக்கும் இல்லைங்களா, அது கூட இன்னும் கொஞ்சம் அரிசி சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த குரணையிலோடு சேர்த்து நம்ம வந்து அரிசி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். பாருங்கள், நான் எல்லா அரிசியுமே வந்து மிக்ஸி பிடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாவு கிடச்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து உளுந்து வந்து வறுத்துக்கலாம்.
நீங்கள் வந்து உளுந்து வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு அப்புறம் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முறுக்கு கூட கலராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிருக்கு. லைட்டாக பார்த்திங்கன்னா கலருக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். என்ன இந்த கடாய் சூட்டில் இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து பொரியும். நம்ம வந்து இப்போ சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரை நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா முறுக்கு எப்படி செய்கிறது இந்த மாவு வச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எதையும் சேர்த்து நான் வந்து அரிசி மாவு கூட ஜலிச்சிக்கிறேன். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து வந்து 2 வாட்டி நான் வந்து மிக்ஸி பிடிச்சிக்கிட்டேன். பாருங்கள் இந்த குருணை இருக்குது இல்லைங்களா, இது வந்து நீங்கள் தோசைக்கு அரைக்கும் போது நீங்கள் அது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி ஜலிக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மிச்சம் இருக்குது இல்லைங்களா, அதையும் நீங்கள் வந்து தோசைக்கு கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்து நீங்கள் வந்து முறுக்கு சுட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம், அப்புறமேல ஓமம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா எள்ளு, இது எல்லாமே போட்டு நீங்கள் வந்து முறுக்கு சுட்டுக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ முறுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இந்த சின்ன மிக்ஸி எடுத்துக்கிறேன். உள்ளே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து ஃபைனாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஜலிச்சிக்கலாம். இதையும் நீங்கள் ஜலிச்சு எடுத்துகிட்டு அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு மாவு வந்து ரெடி. கண்டிப்பாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம உளுந்தும் அரிசி மாவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு மாவு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 3 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.